இந்த இந்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே பினான்சியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப செழிப்பூட்டதாக இருக்குது. இந்த பணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதை பலதரப்பட்ட வழியில சொல்லலாம். பணம் எல்லாம் எதுக்குங்க, அதை வச்சு என்ன பண்ண போறோம், இப்படி சொல்றாங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. பணம் தாங்க ரொம்ப முக்கியம், பணம் இல்லாட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பொருள்ங்கிறது கண்டிப்பா வேணும், அதுக்கப்புறம் தான் அதை நிர்வகிக்கிறது, சேமிக்கிறது, அதை எல்லாமே. ஆனா முதல்ல பொருள் அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மிக மிக தேவை. அப்படிப்பட்ட பணம் இல்லாட்டினா நம்மளை இங்க நிறைய பேர் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையில நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஷேர் மார்க்கெட்ல மிக முக்கியமான மிகச்சிறந்த ஒரு தரமான நிறுவனமாக எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அம்பானி அவர்களால் 1957 அன்று தொடங்கப்பட்ட இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனம் இன்று பல மடங்கு பெருகி காங்கிளமேட் கம்பெனியாகவே உருவாகிக்குன்னே சொல்லலாம். ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் தான் இந்தியாவில் மார்க்கெட் கேப்ல முதல் கம்பெனி. இந்த கம்பெனி தற்போது 2658 அப்படிங்கிற நிலைமையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வெல்த் கவே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அது தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த திருக்குறள் நிறைய அதிகாரங்கள், 3 அதிகாரங்களாக பிரிச்சிருக்கிறாரு திருவள்ளுவர். அது இந்த வர்த்தகத்துக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், இதற்கெல்லாம் ஒரு பொருள் சொல்லி ஒரு அதிகாரமே படைத்திருக்கிறார். அதுல நிறைய விஷயங்களை கையாண்டிருக்காரு. அதன் வழியில வள்ளுவர் வழியில வர்த்தகம் அப்படிங்கிற இந்த சீரியஸ் நம்ம பண்ண போறோம். வாரம் ஒரு குறள் மூலமாக ஒரு சில விஷயங்கள் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு, அது நம்மளுடைய இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு, அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு என்பதை விட நடைமுறை வர்த்தகங்களுக்கு, சேமிப்பிற்கு, நிதி ஆலோசனைகளுக்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கறத நம்ம வாரம் பார்க்க போறோம். ஏன்னா திருக்குறள் அப்படிங்கிறது அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற வரிசையில அடக்கியிருக்காரு. அறத்தின் மூலமாக நல்ல வழியில் பொருளை ஈட்டினால் அது இன்பமாக மாறும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி அவங்க பிரிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். சோ அப்படிப்பட்ட இந்த பொருள் அதிகாரத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்திருக்காரு. பொருள் செல்வம் அப்படிங்கிறது நமக்கு தேவைதானா, அதே மாதிரி அது அதை எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி மேலாண்மை பண்றது அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே பினான்சியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப செழிப்பூட்டதாக இருக்குது. நிறைய விஷயங்கள் படிக்கும் போது அது இன்றைய ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்லாம் கூட ஒத்து போற மாதிரி இருக்குது. சோ அப்படிப்பட்ட இந்த திருக்குறள்ல இன்னைக்கு நம்ம முதல்ல எடுத்திருக்க குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆகு. இந்த குறள் முதல் குறளாக நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பொருள் இல்லாருக்கு இந்த உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு. அந்த அளவுக்கு பொருள், பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிக மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த பணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதை பலதரப்பட்ட வழியில சொல்லலாம். பணம் எல்லாம் எதுக்குங்க, அதை வச்சு என்ன பண்ண போறோம், இப்படி சொல்றாங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. பணம் தாங்க ரொம்ப முக்கியம், பணம் இல்லாட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த பணத்தை எப்படிப்பட்டாவது எந்த வழியிலாவது சேகரிச்சிடலாம், எந்த வழியிலாவது சம்பாதிக்கலாம், இப்படி ஒரு சிலர் இருக்காங்க. இல்ல பணத்தை நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஈட்டிய பணத்தையும் அளவுக்கு அதிகமாக செலவு செய்யறவர்கள் இருக்காங்க. பழைய நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்து சொத்துக்கள் எல்லாம் கூட கண்டபடி அழிக்கிறவங்க எல்லாம் உண்டு. அந்த பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவோம். சிறந்த வழியில பொருளை ஈட்டி அதை முறையாக சேமித்து முறையாக நிர்வாகம் பண்ணி நல்ல ஆக்கப்பூர்வமான வழிகளில் செலவிடுறவங்க பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப கொஞ்சமான பேர் தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பணம் அப்படிங்கிறது எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, சில பேர் எம்ப்ளாய்மெண்ட் மூலமா சம்பாதிக்கிறோம், சில பேர் பிசினஸ் மூலமா சம்பாதிக்கிறோம், சில பேர் சர்வீஸ் கொடுத்து சம்பாதிக்கிறோம். ஏதோ ஒரு வகையில பணம் ஈட்டல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல நமக்கு ரொம்ப முக்கியமா ஆயிருது. அதுலதான் இந்த குறளை நமக்கு உணர்த்துது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமே இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி நம்முடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. முதல் பதிவாக நான் இந்த குறளை ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொருள்ங்கிறது கண்டிப்பா வேணும், அதுக்கப்புறம் தான் அதை நிர்வகிக்கிறது, சேமிக்கிறது, அதை எல்லாமே
பிற்பாடு அதெல்லாம் வரக்கூடியது. ஆனால் முதல்ல வந்து பொருள் அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மிக மிக தேவை. அப்படிப்பட்ட பணம் இல்லாட்டின்னா நம்மளை வந்து இங்கே நிறைய பேர் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் சாதாரணமாக. இந்த பணத்தை வந்து எந்த மாதிரி வழிமுறையில் ஈட்டுறது, முறையா எப்படி செலவழிக்கிறது, முறையா எப்படி பயன்படுத்துறது, இந்த மாதிரி பல யோசனைகள், பல அறிவுரைகளை ஒரு 2 அடிகள்ல வந்து நம்மளுடைய திருவள்ளுவர் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வழியில, வள்ளுவர் வழியில வர்த்தகம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய வாரங்கள்ல உங்களுக்கு சிறப்பான நல்ல வழிகளையும் யோசனைகளையும் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா கொடுக்கும். பொருள் என்பது, அதாவது பணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த பணத்தை ஈட்டுவதில் ஷேர் மார்க்கெட்டும் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஷேர் மார்க்கெட்ல மிக முக்கியமான, மிக சிறந்த ஒரு தரமான நிறுவனமாக எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட், இந்தியாவை பொறுத்த மட்டும் மார்க்கெட் கேப்ல இவங்களுடைய மார்க்கெட் கேப் தான் முதல் கம்பெனி. கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி உள்ள ஒரு கம்பெனின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்பானி மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அம்பானி அவர்களால் 1957 அன்று தொடங்கப்பட்ட இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனம் இன்று பல மடங்கு பெருகி காங்கிளமேட் கம்பெனியாகவே உருவாகிக்குன்னே சொல்லலாம். பல துறைகளிலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் தடம் பதிக்க விரும்புறாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 1980ல ஒரு நார்மலான ஒரு பெட்ரோ கெமிக்கல் கம்பெனியாக ஆரம்பித்த கம்பெனி தான். ஆனா இன்று பாத்தீங்கன்னா இவங்க தடம் பதிக்காத துறைகளே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமாக 1990ல பாத்தீங்கன்னா ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரியா வந்தாங்க. 2002ல தான் டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. தற்போது ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜியோ பினான்ஸ், ஜியோ இதெல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இவங்களுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சி பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் தான் இந்தியாவில் மார்க்கெட் கேப்ல முதல் கம்பெனி. இந்த கம்பெனி தற்போது 2658 அப்படிங்கிற நிலைமையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல பினான்ஸ், இன்சூரன்ஸ், இன்னும் இவங்க தரம் ரீட்டைல், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட மிக முக்கியமான எல்லா நிறுவனங்கள்லயும் இவங்களுடைய முதலீடும் இருக்குது. இவங்கள்ட்ட வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாகவும் இவங்க பிசினஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பணத்தை பெருக்குவதற்கான வழிகள் ஈடுபடுவதற்கு இந்த ரிலையன்ஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பிஇ ரேஷியோவும் நல்ல பிஇ ரேஷியோ, ரொம்ப ஹை பிஇ எல்லாம் கிடையாது, ஆவரேஜ் பிஇ தான். டிவிடெண்டும் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 7,36,000 கோடி கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. வருடம் இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகமாயிட்டு தான் போகுது. இன்னும் நிறைய துறைகள்ல வந்து தங்களுடைய கால் தடத்தை பதிப்பதற்காக அரசாங்கத்தை தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட முதல் தரமான கம்பெனியான ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பணத்தை சம்பாதிப்பவர்களுக்கு ஒரு சிறந்த சாய்ஸாக, நீண்ட கால முதலீட்டில் நோக்குபவர்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு கம்பெனியாக இந்த ரிலையன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ இது ஒரு நல்ல நிறுவனம், வாங்கி பயன்பெறுங்கள். வார வாரம் ஒரு திருக்குறளோடு நான் வந்து உங்களை சந்திக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வார குறள்னு பார்த்தீங்கன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படிங்கிற இந்த குறளோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.